இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகங்களும் நிறுத்தப்படுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மூன்றாவது நாடுகள் வழியாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் உட்பட அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் அரசும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் நிறுத்தப்படுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மூன்றாவது நாடுகள் வழியாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகம் உட்பட அனைத்துமே நிறுத்தி வைக்கப்படுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவுடனான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்படுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. உறுதியான பதிலடி நடவடிக்கை கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்படுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா சார்பில் எல்லை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் பதிலடியாக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. உறுதியான பதிலடி நடவடிக்கை கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் இந்தியா எடுத்திருந்த நிலையில் தற்பொழுது இதற்கு பாகிஸ்தான தற்பொழுது எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் பாகிஸ்தானுடைய பிரதமர் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவுக்கான அனைத்து தூதரக அதாவது வர்த்தக ரீதியிலான அனைத்து தொடர்புகளும் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்தியாவுடனான வர்த்தகம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியர்களுக்கான சார்க் விசா வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய நாட்டிற்கு சொந்தமான விமான நிறுவனங்கள் அல்லது இந்தியாவிற்கு இயக்கப்படும் விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளி எல்லை வழியாக இயக்கப்படாது என்றும் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளி எல்லை உடனடியாக மூடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மற்றொரு முக்கிய அம்சமாக நேற்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்த அறிவிப்பு என்பது சிந்து இந்த நதியினுடைய அந்த தண்ணீர் அந்த ஒப்பந்தம் என்பது நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிந்து நதி அந்த தண்ணீர் நிறுத்தி வைப்பு என்பது ஒரு போருக்கான நடவடிக்கை எனவும் நதிநீரை நிறுத்தம் என்பது போர் நடவடிக்கை என்றும் பாகிஸ்தான் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசு சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசா நிறுத்தம், வான் எல்லையை மூடியது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை பதிலடியாக பாகிஸ்தான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியா பல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில் பதிலடியாக பாகிஸ்தானும் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. நதிநீரை நிறுத்துவது போர் நடவடிக்கை என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.